49th மினிட். விமானம் தயாரிக்கிற மிகப்பெரிய 2 கம்பெனி எதுன்னு கேட்டால் ஏர்பஸ் அண்ட் போயிங்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு விமானத்தை பார்த்தே நம்மளால் இது ஏர்பஸ் ஓடுது இல்லை போயிங் ஓடுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் இவ்வளோ பிளைன்ஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தோணுதில்ல? பட் 2 விஷயத்தை வச்சு அந்த விமானத்தை நேராக நம்ம பார்த்தே அது ஏர்பஸ் ஓடுது இல்லை போயிங் ஓடுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏர்கிராஃப்டில் காக்பிட்டில் இருக்கக்கூடிய விண்ட்ஸ்க்ரீன். ஏர்பஸோட விண்ட்ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதே போயிங்கோட விண்ட்ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்தோன்னா அது வி ஷேப்பில் இருக்கும். ரெண்டாவது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏர்கிராஃப்டோட நோஸ். ஏர்பஸோட ஏர்கிராஃப்டில் பார்த்தோன்னா நோஸ் கொஞ்சம் பிளண்டடாக செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதே போயிங்கோட ஏர்கிராஃப்டில் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பேசிக்காக இந்த 2 விஷயத்த நோட் பண்ணாலே நம்மளால ஈஸியாக ஏர்பஸோட ஏர்கிராஃப்ட் எது போயிங்கோட ஏர்கிராஃப்ட் எதுன்னு தெளிவாக டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். பட் ஏர்பஸ்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு A350, A380 இருக்குது. அதே மாதிரி போயிங்கில் 777, 747 இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.